உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலாஜி சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் எல்லாருக்குமே நல்லது நடக்க வேண்டும், சொன்னது நடக்க வேண்டும், உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சி முக்கிய நோக்கம். இது வெறும் வார்த்தைக்கல்ல, வெறும் வார்த்தைக்கு பேசுவதல்ல, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். சரி, இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்கு. இந்த விருச்சிக ராசிக்கு ஜூலை மாத பலன்கள் சிறப்பான பலன்களாக நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு இப்போ முதல்ல இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்துக்கு கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்ற உறுதியான நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு வேதனைப்படுறதை பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு கல்யாணம் எப்போ முடியும், வேலை எப்போ கிடைக்கும், இதுக்காக நீங்கள் எத்தனையோ வருடங்கள் அலையிறீங்கன்ற போது இது ஒரு ஜோதிடத்தில் நடக்கலை அப்படின்ற போது, சொன்னது நடக்கலை அப்படின்றது வேதனையான விஷயம். அது ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை என்னை பொறுத்தளவு. தொழில் எப்போ நல்ல விருத்தி அடையும், தொழில் வியாபாரங்கள் ஏன் பாதிக்குது, தொழில் வியாபாரம் ஏன் பாதிக்குது, தொழில் எப்போ நல்ல விருத்தி அடையும், நல்ல வேலை எப்போ கிடைக்கும், முக்கியமாக அரசாங்க வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலை எப்படி. அதே நேரத்தில் அரசாங்கத்தில் உயர் பதவி மிகப்பெரிய பதவி உயர்வுக்காக காத்திருப்பாங்க, அது தடைப்படும். எதனால தடைப்படுது, அந்த பதவி உயர்வு எப்போ கிடைக்கும். அடுத்து அரசியல் சாதிக்க முடியுமா, நிறைய பேர் 3 வருஷமா அரசியல் இருப்பாங்க, முன்னுக்கு வர முடியாது. சில பேர் திடீர்னு மிகப்பெரிய அரசியல் யோகத்தை, ஒரு சாதாரண மனிதன் கூட மிகப்பெரிய வெற்றியை அரசியல் மிகப்பெரிய சாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட ஜாதகங்கள் இருக்கு. அரசியல் யோகம் இருக்கா. ஆனால் அடுத்து நல்லா கவனிங்க, வருடக்கணக்கா முதல்ல சொன்ன வருடக்கணக்க கல்யாணம் எப்போ முடியும். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கூட கொண்டு பார்க்கறது மாப்பிள்ளை பார்த்து அலைஞ்சிட்டே இருப்பாங்க. இப்போ கல்யாணம் முடியுமா, அப்போ கல்யாணம் முடியுமா, எப்போ தான் கல்யாணம் முடியும் அப்படின்னு வேதனையோடு இருக்கக்கூடிய தாய் தகப்பனார் பிள்ளைகளுக்கு பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து இவனுக்கு பொண்ணு பார்த்து எனக்கு வயசாகி போச்சுங்க அப்படிம்பாங்க. இவனுக்கு பொண்ணு பார்த்தே எனக்கு வயசாகி போச்சு, கல்யாணம் இப்போ முடியும் அப்போ முடியும் இன்னைக்கு வரைக்கும் முடியல அப்படின்ற வேதனை எத்தனையோ வருடங்கள். 2 வருஷமா மாப்பிள்ளை பார்க்குறோம், 5 வருஷமா பொண்ணு பார்க்குறோம், இப்படிப்பட்ட வேதனைகள். நல்ல கவனிங்க, ஜாத கல்யாணத்துக்கு அப்படி தூக்கியாச்சு, இந்த வருஷம் இந்த மாசம் கல்யாணம் முடிஞ்சு ஆகணும். அதை விட நிறைய ஜாதகங்களை பொருத்தம் பார்த்துக்கிட்டே அலைவீங்க, அது தேவையே இல்லை. இந்த ராசிக்கு இந்த ராசி தான் தலையெழுத்து, அதனால உண்மை ஆண்டே தலையெழுத்துன்னு எழுதியிருக்காருல, இன்னாருன்னு. அது எந்த ராசி, அதுதான் இங்க சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் அடித்து சொல்லுது. இந்த ராசி தான் முடியும். ஒன்று கூட 2 ராசி சொல்லி உங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, ஆனா என்ன ராசி சொல்ற அது உறுதியா முடியும். சரி, அடுத்து என்ன, கல்யாணம் முடிஞ்சு ஒருத்தருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கு. நல்லதா பொருத்தம் பார்த்து கொடுத்தேன், இந்த கணவன் பிரச்சனை எப்போ சரியாகும். கிட்டத்தட்ட அவரை கல்யாணம் 5 வருஷத்துக்கு 10 வருஷம் வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கு. எப்போ குழந்தை பிறக்குமே தெரியாம நிறைய கோயில் குளம்லாம் போய் பரிகாரம்லாம் பண்ணி எத்தனையோ யோசனை பார்த்து எத்தனையோ கோயில் குளம் பார்த்து எல்லாம் பார்த்து அடுத்து போய் எங்களுக்கு 10-12 வருஷம் ஆகிட்டு குழந்தை. இதெல்லாம் ரொம்ப வேதனை. குழந்தை பிறக்குமா பிறக்காதா, வெட்டு 1 தொண்டு 2. அந்த குழந்தை புத்திர பாக்கியம், அந்த குழந்தை பிறப்பதற்கு அந்த புத்திர பாக்கியம் பெறுவதற்கு என்ன செய்யும். சும்மா வருஷ கணக்கு ஒரு மன வேதனையோடு அலைவாங்க. அந்த வேதனைக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் தான் சித்தர் வாக்கு ஜோதிடத்தை. புரிஞ்சுட்டீங்களா. அடுத்து பூர்வீக சொத்து பிரச்சனைகள், சொத்து பிரச்சனை எப்போ முடியும், இதுதான் மனுஷனுக்கு என்னங்க தேவை, அந்த பிரச்சனை தான் நான் முக்கியமாக எடுத்துக்கிறேன். சும்மா தேவையில்லாத விஷயத்தை பேசி பிரயோஜனமே இல்லை. சொத்து பிரச்சனை எப்போ முடியும், மனுஷன் நிம்மதியாக சொத்து சொந்தோடு வாழணும் இல்லையா, அந்த சொத்து பிரச்சனை முடியும். சொந்த வீடு எப்போ வாங்கலாம், சொந்த வீடு கட்ட முடியுமா, வாங்க முடியுமா. அது காசு பணம் நிறைய கொடுத்து ஏமாந்து போனால் அந்த காசு பணம் எப்போ வரும். நிறைய பேருக்கு செய்கிற தொழில், அதாவது பார்த்தீங்கன்னா ஏதோ தொழில் பண்ணியிருப்பாங்க, கூட்டு தொழிலோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து நிறைய பணம் வர வேண்டியிருக்கும். அந்த பணம்லாம் எப்போ வரும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தாங்க மக்களுக்கு. அவங்களுக்கு இதுக்கெல்லாம் என்ன சொல்ல, நாங்கள் அங்கே போய் பார்த்தோம் இங்கே போய் பார்த்தோம், எத்தனையோ ஜோசியரை பார்த்தோம், எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு வேதனைப்படக்கூடியவங்களுக்கு ஏன் நடக்கலை அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நல்ல கவனிங்க. முதல்ல ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. என்னங்க சொல்றீங்க, தப்பு தப்பா ஒண்ணுமே நடக்கலையே, அதுக்கு என்ன காரணம்.
நல்ல கவனிங்க. ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட, பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. மனிதன் உருவாக்கியதல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அது உங்கள் பிரச்சனைகள் நடக்க வேண்டியதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி, உத்தரவாதம் இங்கே உண்டு. சரி, இப்ப கண்டிப்பாக கவலைப்படாத. கீழே நம்பருக்கு நோட் பண்ணி, சரிங்களா? சும்மா தூக்கிட்டு அலையக்கூட, வருஷ கணக்கு அலையக்கூட. நடக்கலை நடக்கலை நடக்கலை, ஏன் நடக்கலை பார்த்துருவோமே. சரி, அது அடுத்து இந்த காதல் பிரச்சனையினால பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு நிறைய காதல் பிரச்சனைகள். சில பேருக்கு அந்த காதல் வாழ்க்கை வந்து சில பேருக்கு நல்லபடியாக அமையும், சில பேருக்கு காதல் வாழ்க்கை மிகப்பெரிய மோசமான வாழ்க்கையாக மாறிடும். அதன் தெளிவாக சொல்லணும் முதல்ல. அப்போ அந்த பிள்ளைக்கு காதல் வாழ்க்கை அந்த ஆணை கூப்பிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கேன், அந்த பையன் நல்லா தான் இருக்கான், நல்ல அவன் ஜாதகம் நல்லா இருக்கு, பிள்ளை விரும்புகிற பையனுக்கு கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கேன். காதல் வாழ்க்கை சிறப்பு வருமா தோல்வி அடையுமா அப்படின்றது ஒரு தெளிவான முறையில். கண்மூடி காதல்னு சொல்லுவாங்க. காதலுக்கு கண் இல்லை, கண்ணை மூடி காதல் பண்ணுவாங்க. அந்த கந்தை கொஞ்சம் திறந்து கொஞ்சம் சில விளக்கத்தை கொடுப்போம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, அது இதுதாங்க பிரச்சனை. சரி, இப்போ ஜூலை மாத பலன்கள் விருச்சிக ராசிக்கு நம்ம பார்ப்போம். ஏன்னா என்னடா நம்ம ஜூலை மாத பலன்கள் சொல்றதுக்கு முன்னாடி என்னென்னமோ சொல்லிட்டு, இது ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை, ஒவ்வொருடைய குடும்பத்தில் ஏற்பட்ட தாய் தகப்பனுக்கு ஏற்பட்ட வேதனைகள், ஒவ்வொரு படித்த பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட வேதனைகள், ஒவ்வொரு கல்யாணத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணுக்குரிய வேதனைகள், இதைத்தான் முன்வைக்கிறேன். இங்கே வந்தாச்சுன்னா ஜாதத்தை தூக்கியாச்சுன்னா நடக்கணும். சரி, இப்போ அதிகமாக போக ரொம்ப சொல்லிட்டே பரவாயில்ல. இப்போ ஜூலை மாத பலன்கள் விருச்சிக ராசிக்கு என்ன அப்படின்னா நல்ல கவனிங்க. விருச்சிக ராசியோட கிரக அமைப்புகள், அதாவது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு முதல்ல 4ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் செவ்வாய். விருச்சிக ராசி 6ஆம் இடத்தில் செவ்வாய். விருச்சிக ராசி 7ஆம் இடத்தில் குரு. விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன். விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதன். விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேது. இதுதான் கிரக அமைப்புகள். இப்போ வழக்கமாக விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து சாதாரணமாக இல்லை, இப்போ வக்ரம் பெற்று இருக்கிறார். இந்த வக்ரம் பெற்று இருக்கும்போது அதாவது பார்த்தீங்கன்னா புதிய சிந்தனைகள், புதிய முயற்சிகள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றியடி. அது செய்கிற வியாபாரமாக இருந்தாலும் சரி, வீடு வாசல் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இருந்தாலும் சரி, இடம் வீடு வாசல் தோப்பு தோரைகள் எஸ்டேட்டுகள் சம்பந்தப்பட்டது இருந்தாலும் சரி, உத்தியோகம் சம்பந்தப்பட்டது, அதெல்லாம் ஒரு புதிய முயற்சி, வேலை வாய்ப்பு, வருமானங்கள், முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களும் மிகப்பெரிய ஒரு புதிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு நல்ல திட்டங்களாக உறுதியாக அமையும். அது நல்ல வெற்றி பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். ஆக 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்ரம் பெற்ற சனியால் புதிய முயற்சிகள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றிகளை அடையும். புரிஞ்சுட்டீங்களா? தொழில், வியாபாரங்கள், வருமானங்கள், வீடு இடம் வாசல் சம்பந்தப்பட்ட அத்தனையுமே சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நல்ல முன்னேற்றமான காலம், விருச்சிக ராசிக்கு ஒரு சிறந்த முன்னேற்றமான காலமாக உறுதியாக ஏற்படும். அடுத்து விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் என்னென்ன சிலருக்கு வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய சொந்த மண்ணில் இருக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். சிலருக்கு வந்து பிள்ளைகளால் வந்து அதாவது விருச்சிக ராசியுடைய பிள்ளைகளால் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். ராகு பூர்வ திருஸ்தானத்தில் இருக்கிற பிள்ளைகளால் ஏதாவது பிரச்சனை ஏற்படும். சரி, அந்த பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளே வந்து பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனையாக போகுமா, அதுவும் சரியாகும், கவலைப்படாதீங்க. ஏன்னா சில சொத்து பிரச்சனைகள் பூர்வ புண்ணிய சொத்து பிரச்சனைகள் ஏற்படும், அதுவும் சரியாகும். இல்லை பிள்ளைகளால் பிரச்சனை ஏற்படும், அந்த 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால். சிலருக்கு அந்த சொந்த மண்ணில் இருக்க முடியாது, வெளிநாட்டில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய நிலையை அதே ராகு செய்யும் இருக்கக்கூடிய நிலை. அதாவது வெற்றி ஸ்தானம், அதாவது பார்த்தீங்கன்னா தொழில் வெற்றி, வியாபார வெற்றி, உத்தியோகத்தில் முன்னேற்றம், வருமானங்கள், முன்னேற்றங்கள், இடமாற்றம், பதவி உயர்வு என்று சொல்லக்கூடிய அத்தனையும் கிடைக்கக்கூடியது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால் ஏற்படுவது. அடுத்து 6ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாயினால் இடம் வீடு சம்பந்தப்பட்ட பூமிகள் சம்பந்தப்பட்ட காரியங்களை வெற்றி அடையும். ஏன்னா அவர் பேர் பூமிகாரன் என்பவர். அடுத்து அதிகாரத்தை வந்து அரசு உத்தியோகத்தின் சம்பந்தப்பட்டவர். புரிஞ்சுட்டீங்களாக? உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உத்தியோக உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியது அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை. அடுத்து 7ஆம் இடத்தில் இருந்து குரு இருக்க, அதாவது விருச்சிக ராசிக்கு தனகாரன் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது
கணவன் மனை இருவருக்குமே வருமானங்கள் அதிகப்படக்கூடிய நிலை இருக்கும். திருமணங்கள் அதிகமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமணம் அதிகமாக நடக்கக்கூடிய காலங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கணவன் மனைவி மூலம் ஒரு புத்திர பாக்கியத்தை, ஒரு நீண்ட நாள் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் பெறக்கூடிய அருமையான யோகங்கள் ஏற்படும். பூரிய சொத்து பிரச்சனைகள் விலகி புத்திரத்துணை, அதாவது குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு என்ன குரு 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அதாவது பிள்ளைகள் ஏற்பட்ட சில பேர் பிள்ளைகளுக்கு விருச்சிக ராசிக்காரங்க பிள்ளைகளுக்கு நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகலாம். விருச்சிக ராசியுடைய பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள், படித்த பிள்ளைகள், வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு நல்ல வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கல்யாணம் ஆதவங்களுக்கு கல்யாணம் முடியும். இப்படிப்பட்ட யோகங்களுக்கு அவங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் முடிக்கும். அவங்க பெற்ற பிள்ளைகளுக்கும் நல்ல யோகமான காலங்கள் ஏற்படுவதும் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்தில் வலிமையிடும் பொழுது பூர்வ புண்ணியத்தை விட்டு வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும். ஆக திருமண யோகம், தன யோகம், செல்வ யோகம் வருவது என்பது இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் ஏற்படுகின்றது. வருமானங்கள், முன்னேற்றங்கள் அதிகப்படக்கூடிய காலங்களாக ஏற்படும் விருச்சிக ராசி. சரிங்களா? அடுத்து அதாவது கணவன் மூலம் மனைவிக்கும், மனைவி மூலம் கணவனுக்கும் வருமானங்கள் அதிகப்படும். சரி, அடுத்து விருச்சிக ராசி 8ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் 10ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு விருச்சிக 7ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கும். அது முதலே சொல்லிட்டேன். அதாவது விருச்சிக ராசிக்கு 7ஆம் அதிபதி போய் எங்க உட்கார்ந்துருக்காரு? 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. ஆக இதனால என்ன, 10ஆம் அதிபதி சூரியன் தொழில்காரகர் 7ஆம் அதிபதி சேர்ந்த அந்த கணவன் மனைவிக்கு இருவருக்கும் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய நிலை தான் அதை சொல்லக்கூடிய, மீண்டும் சொல்லக்கூடிய வாய்ப்பு. புரிஞ்சுட்டீங்களா? விருச்சிகராசி 10ஆம் இடம் தொழிற்சாலம். அந்த 7ஆம் இடத்துக்கு சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருப்பது கணவன் மூலம் மனைவிக்கும், மனைவி மூலம் கணவனுக்கும் வருமானம் வரக்கூடிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதான் அந்த சூரியனும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய ஒரு இடம் 8ஆம் இடத்து. அடுத்து விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில். இந்த பாக்கியஸ்தானத்தில் விருச்சிக ராசி லாபாதிபதியே போய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, புரிஞ்சுட்டீங்களா? லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவன் 8ஆம் அதிபதியும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல உயர் பதவி முன்னேற்றங்கள், பயணத்தின் மூலம் வருமானங்கள், செய்கிற தொழில் பயணத்தின் மூலம் வருமானத்தை தரக்கூடியது, பதவி உயர்வை தரக்கூடியது, இடமாற்றை தரக்கூடியது, வியாபார விருத்தி அடைவது, வருமானங்கள் அதிகப்படுவது. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட நல்ல யோகங்கள் பண்ணக்கூடிய காலங்களாக இந்த புதன் இருக்கக்கூடிய புதன் வியாபாரத்துக்குரிய, தொழில் வியாபாரத்துக்குரிய, கல்விக்குரியவர். ஆக கல்வியின் மூலம் தடைப்பட்ட கல்வியெல்லாம் அந்த ஏற்கனவே கல்வியின் தடைப்பட்டிருந்தான் நல்ல ஒரு பெரிய படிப்பு, உயர்ந்த நிலை படிப்பு, அந்த படிப்பின் மூலம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்து அதற்கான வேலை வாய்ப்பும் பெறக்கூடிய நிலை உருவாக்குவதுதான் இந்த பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் புதன் இருக்கக்கூடியது. புதன் என்னென்ன ஸ்தானம்? கல்விக்குரியவர், வியாபாரத்துக்குரியவர். ஆக கல்வி, வியாபாரம், வருமானத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் விருச்சிக ராசிக்கு சிறந்த நிலை ஏற்படக்கூடியது கண்டிப்பாக ஏற்படும். அடுத்து விருச்சிக ராசி லாபஸ்தானத்தில் கேது உட்கார்ந்திருக்கிற இடத்து 11ஆம் இடத்தில். 11ஆம் இடத்தில் கேது, ஞானகாரன் கேது இருப்பதனால் அதற்குரிய புதன் போய், அதாவது 11ஆம் விருச்சிக ராசி 11ஆம் இடம் கன்னிராசி, அந்த இடத்துக்குரிய யாரு? புதன். அவர் ஏற்கனவே பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். பாக்கியஸ்தானத்திலிருந்து யாரால் பார்க்கிறாரு? செவ்வாயால் பார்க்கப்படுது. அப்ப செவ்வாயால் புதன் பார்க்க. செவ்வாய் என்ன சொல்லியிருக்கேன்? இடம், வீடு, அக்ரிமெண்ட், பத்திரம், இதெல்லாமே வெற்றியா முடியும். இடம், வீடு, அக்ரிமெண்ட், பத்திரம், தொழில், வியாபாரம், விருத்தி, இதெல்லாம் செவ்வாய் பார்ப்பதால் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய நிலை. ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்டது இந்த தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய நிலை ஏற்படும். இதுதாங்க இந்த ஜூலை மாதத்தில் விருச்சிக ராசி சிறப்பான ஒரு அம்சங்கள். இதில் ஒரு முக்கியமான செய்திகளை பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்கிற தொழில் விருத்தி பண்ணுறது, இடம், வீடு, வாசல் முடிக்கிறது, திருமணத்துக்கு பூ வைக்கிறது, நிச்சயம் பண்ணுறதுல ஒரு முக்கியமான தேதிகள் சொல்கிறேன். இதெல்லாம் இந்த தேதியில் எந்த காரியம் நீங்கள் செய்யலாம். முதல் ஜூலை 2 முதல் ஜூலை 5 வரை அருமையான தேதி, அருமையான காலங்கள். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை 12 முதல் ஜூலை 15 வரை. அடுத்து ஜூலை 25 முதல் ஜூலை 30 வரை. இதில் அருமையான காலங்கள், உங்களுக்கு நல்ல எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய காலங்கள். அடுத்து ஜூலை 29 முதல் ஜூலை 31 வரை. புரிஞ்சுட்டீங்களா? இந்த தேதிகள்லாம் நீங்கள் எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, திருமண முயற்சிகள், பூ வைக்கிறது, நிச்சயம் பண்ணுறது, இடம், வீடு, பத்திரம் முடிக்கிறது, அந்த மாதிரி காரியங்கள்லாம் சிறப்பாக செய்யலாம்.
ஆக நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே சரியா வரல, சரியா நடக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்க ஜாதகத்தில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கும். உங்க ஜாதகத்தில் பாவ கிரக திசாபுத்திகள் இல்ல மோசமான திசாபுத்திகள் நடந்தா நான் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பா தடைபடதான் செய்யும், நடக்காது. அப்ப என்ன பண்றீங்க? ஏன் நடக்கல, எதுக்கு நடக்கல? கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் நடக்கலன்னு பார்த்துருமே திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர் சொல்லக்கூடிய பலன்கள் நாங்க என்ன சொல்றீங்க? நிறைய இடங்களில் ஜாதகத்தை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டு எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒரு வேதனையை சொல்றீங்க. இது எதனால ஏற்படுது அப்படின்ற விளக்கத்தை நானும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒன்று ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியம் தப்பாகணும். ஏன்னா இது ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தில் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத சாஸ்திரத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதம் கண்டிப்பாக உண்டு. ஆக எந்த பிரச்சனைக்கு நல்ல கணிங்க, கீழே நம்பர் நோட் பண்ணிங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களோ அது என்ன பார்த்து நான் சொன்னது நடக்கலன்ற வார்த்தையை வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்று உறுதி உத்தரவாதது. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.